அமையும் தொடர்கள். தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை ஆகும். இது செயலின் பயன் செய்பவரை சேரும். எடுத்துக்காட்டு: செல்வி கடலை கண்டாள். இத்தொடரில் செல்வி என்னும் எழுவாய் கடலை தானே கண்டதனால் இது தன்வினை தொடராகும். நெக்ஸ்ட் ஒன், பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை ஆகும். இதில் செயலின் பயன் செய்பவரையன்றி பிறரை சேரும். எடுத்துக்காட்டு: செல்வி கடலை காண்பித்தால் செல்வி கடலை காண வைத்தாள். இத்தொடரில் செல்வி என்னும் எழுவாய் பிறரை காண வைத்ததால் இவை பிறவினை தொடர்களாகும். இதில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. தன்வினைனா எப்படி வரும், பிறவினைனா எப்படி வரும். தன்வினைனா திருந்து, பிறவினைனா திருத்து. தன்வினைனா ஓடு, பிறவினைனா ஓட்டு. தன்வினைனா நட, பிறவினைனா நடத்து. உருள் அப்படின்னா தன்வினை, உருட்டு அப்படின்னா பிறவினை. செய்வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினையாகும். செய்வினை தொடர் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்னும் வரிசையில் அமையும். செயல்படு பொருளுடன் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்தோ வெளிப்பட்டோ வரும். எடுத்துக்காட்டு: கயல்விழி கதை படித்தாள். கயல்விழி கதையை படித்தாள். செயப்பாட்டு வினை. செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை ஆகும். செயப்பாட்டு வினை தொடர் செயல்படு பொருள் எழுவாய் பயனிலை என்னும் வரிசையில் அமையும். எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வரும். பயனிலையோடு படு, பட்டது போன்ற துணை வினைகளுள் ஒன்று சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு: கதை கயல்விழியால் படிக்கப்பட்டது.